இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல பிசிபெலாபாத் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு ஒரு அழகு பச்சரிசி எடுத்திருக்கேன் 200 கிராம், அரை கப்பு தோரம்பருப்பு எடுத்துக்க போறேன். ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிட்டு குக் பண்ண போறோம். ஒரு கப் அரிசி, அரை கப் தோரம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 5 கப்பு தண்ணியை சேர்த்து இப்ப நான் ப்ரெஷர் குக் பண்ண போறேன். நீங்க எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன், அப்பதான் அது பொங்கி வழியாம இருக்கும், ஒரு ஃபிளேவரும் இருக்கும். இதை ஒரு 5 விசில் கத்த விடலாம், அப்பதான் சாதமும் பருப்பும் நல்லா குழைய வேகும். இப்ப புளியை ஊற வச்சிடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நான் ஒரு டம்ளர் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இப்ப இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் பார்க்கலாம். நான் எல்லாமே ஒன்னொன்னு எடுத்திருக்கேன். ஒரு நறுக்கின உருளைக்கிழங்கு, கொடமிளகா, வெங்காயம், கேரட், முள்ளங்கி, நூல்கோல், கொஞ்சம் காலிஃப்ளவர், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் அவரைக்காய், அது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து இப்போ வேக விடலாம். இப்போ இந்த பிசிபெலாபாத்ல சேர்க்கக்கூடிய பவுடரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமா எடுத்துக்கிறதுனால மொத்தமா வறுத்துக்க போறேன். நீங்க அளவு அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா தனித்தனியா வறுத்து அரைச்சி நீங்க பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்ப வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்னெல்லாம் சேர்த்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 8லேருந்து 10 வரமிளகா, 2 சின்ன துண்டு பட்டை, கொப்பரை ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன், பெருங்காயம். இதுல நீங்க மிளகு வேணும் அப்படின்னாலும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கிராம்பும் 1 or 2 நீங்க சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கோர்ஸ் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சில அரைச்சிக்கோங்க. கொப்பரை தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ரெஷ் கோகனட் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்ப பேஸ்டுக்காக தக்காளி, மஞ்சத்தூள், நம்ம அரைச்ச பவுடரை சேர்த்து அரைச்சிப்போம். இந்த காய் எல்லாமே நல்லா வெந்தாச்சு. இப்ப நான் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதுல சேர்த்துட்டேன். இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கும் இந்த காய்கறி வெந்துட்டு இருக்க தண்ணியவே யூஸ் பண்ணிக்கோங்க எடுத்து. இப்ப நம்ம அந்த புளியை ஊற வச்சிருந்தது அந்த தண்ணியையும் நான் இதுல சேர்த்துறேன். புளி தண்ணியையும் கொஞ்சம் வாட்டரியா இருந்தாதான் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லா கொதிக்கட்டும். இப்ப அரைச்ச பேஸ்ட், அந்த புளி தண்ணி, காய் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். 5 விசில் கத்தி குக்கர் ஆறுனதுக்கு அப்புறம் நான் திறந்திருக்கேன். இப்ப அரிசியும் பருப்பும் சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. பருப்பும் சூப்பரா வெந்திருக்கு. ரொம்ப தண்ணியோட இல்லாம கரெக்ட் கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்ப மசிக்கும் போது ஈஸியா மசிஞ்சிரும். சூடா இருக்கும் போதே நீங்களும் மசிச்சிடுங்க. சாதமும் பருப்பும் நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. அதுல போட்ட உப்பு அந்த சாம்பாருக்கு மட்டும்தான் இருக்கும். இப்ப இந்த சாதத்துக்கும் சேர்த்து உப்பை போட்டுக்கோங்க. மொத்தமா நம்ம அதுலயே போட்டோம்னா இந்த சாதம் குழஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த குழம்பை சேர்க்கும் போது டேஸ்ட் உங்களுக்கு இருக்காது, எப்பயுமே கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். நல்லா மசிச்சுக்கோங்க. இது நல்லா மசிச்சு உப்பு எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த சாம்பாரை சேர்த்து கலக்க போறோம். இப்போ இந்த சாதத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாம்பாரை சேர்த்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு அதை கலந்துக்கலாம். ரெண்டுமே சூடா இருக்கும் போது பண்றதுனால உங்களுக்கு ஆற ஆற இது வந்து கட்டி பட்டுட்டே வரும். அதனால இந்த சாம்பாரை நிறைய பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன அளவே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த சாதத்துக்கும் அந்த சாம்பாரும் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, ஈஸியா வந்து அந்த சாதத்தோட அது மிக்ஸ் ஆகாம தளதளன்னு அந்த சாதத்தை கலந்ததுக்கு அப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அந்த பொடியில எடுத்துக்கிட்டேன். மீதி பொடியை நான் இந்த சாதத்தோட சேர்த்துற போறேன். இப்ப சேர்த்தாச்சு. அது எல்லாமே வறுத்து அரைச்சதுனால எந்த பச்சை வாசனையும் இருக்காது. இது சேர்க்கறதா வந்து இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இந்த பொடி மொத்தத்தையும் சாம்பார்ல சேர்க்காம சாதத்துல சேருங்க. இப்ப டெம்பரிங்க்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அது காஞ்சதும் கடுகு, முந்திரி, வேர்க்கடலையை வறுத்து சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலையை சேர்த்து இந்த தாளிப்பையும் அதோட சேர்த்துருங்க. இப்ப சூப்பரா ரெடி ஆயாச்சு. கமகமன் வாசனையோட பண்ற இந்த பிசிபெலாபாத் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.